வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசமா இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கும் ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடிய முருங்கைத்தலை சூப்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்லயே சூப் வச்சிரலாங்க. அதுக்கு நான் ஒரு கொத்துக்கு முருங்கைத்தலை எடுத்து வச்சிருக்கிறேன். முருங்கைத்தலை வந்து நீங்க தனித்தனியா உருவி போட வேண்டாம். அப்படியே காம்போட போட்டுக்கலாம். இது வந்து நான் தனியாக முருங்கீரை வணக்கறதுக்கு எடுத்தது போக மீதி கோம்பெல்லாம் வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கோம்புலையும் நிறைய சக்தி இருக்குது. அது வந்து நம்ம சூப்பாக வைக்கல நம்மளுக்கு கிடச்சிரும். எல்லாத்தையுமே முதல்லையே நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோணுங்க. இதில் ஒரு 5-6 கருவேப்பிலை இருக்குதுங்க. இது வந்து அந்த கருவேப்பிலை குச்சியோடையே போடுறேன். இதில் ஒரு 4 பீன்ஸை வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட்டை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதில் நீங்கள் வேணுன்னா முள்ளங்கி இல்லாட்டி பீட்ரூட்டு அந்த மாதிரி காய் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து அந்த குச்சியோடையே போட்டுக்கலாம். அந்த காம்பு கில்லாமல் அப்படியே போட்டோம்னா அதோட சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்குறேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பல்லுக்கு பூண்டுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டிக்கலாம். ஓரளவுக்கு குறவரப்பாக தட்டினா போதுங்க. இதை நல்லா தட்டிட்டேன். நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு சுண்டிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு கூட கிடையாது, அதை விட கம்மியாக போட்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு 2 கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தளத்தளன்னு 2 கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விசில் வந்துகிட்டே இருக்கட்டுங்க. அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. அதாவது இப்போ ஒரு 10 ஸ்பீடு இருந்துச்சுன்னா 5 ஸ்பீடில் வச்சு விட்ருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மெதுவாக அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் இறங்கிருச்சு. குக்கரை திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஓப்பன் பாத்திரத்துலேயும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே கொதிக்க விட்ருங்க. இதை வடிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சூப்புக்கு. இதில் நம்ம மிளகாய் எதுவுமே போடல. அதனால் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்குங்க. இவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைத்தலை சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் போய் இதையும் வாங்கி சாப்பிட்டு தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற முருங்கை மரத்துலேருந்து ஒரு 5-6 இலையை பொறிச்சிட்டு வந்து நம்ம சூப் வச்சு குடித்தோம்னாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாசமாக இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாங்கன்னா ஹீமோக்ளோபின் நல்லா அதிகரிக்கும். எலும்புகளுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். ஆஸ்பத்திரிலேருந்து வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைத்தலை சூப் வச்சு கொடுங்க. சீக்கிரமாக அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. வயசானவங்களுக்கு கைகால் வலி எலும்பு வலியாக இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கைத்தலை சூப் குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து இந்த சூப் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு நல்லா குழைய வேக வச்சுங்க. இந்த சூப்பை ரசமாட்ட ஊற்றி உப்பு போட்டு அவங்களுக்கு ஊட்டி விடுங்க. ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான முருங்கைத்தலை சூப்பை நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.